இன்னைக்கு கர்த்தர் நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறார். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இப்ப இயேசு வாயை திறவாதிருந்தார். அவர் எவ்வளவு நெருக்கப்பட வேண்டுமோ, அவர் எவ்வளவு ஒடுக்கப்பட வேண்டுமோ, எவ்வளவு நிந்திக்கப்பட வேண்டுமோ, எவ்வளவு அவமானப்பட வேண்டுமோ, எவ்வளவு குற்றப்படுத்த முடியுமோ எல்லாவற்றையும் அவர் உடம்ப சிதைச்சு பிழிஞ்சு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத அளவுக்கும் அவர் அப்படியே அவரை எப்படி சித்திரவதை பண்ணணுமோ அவளை சித்திரவதை பண்ணி அவரை நெருக்கினார்கள், நெருக்கப்பட்டார்கள். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நெருக்கம் ஒரு மனிதனுக்கு வரும். ஆனால் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு நெருக்கப்பட்டபடியால் என் நெருக்கத்தை அவர் எடுத்து விட்டார். இயேசு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டபடியால் ஏன் நெருக்கமோ ஏன் நெருக்கமோ எனக்கு வர முடியாது. அல்லேலூயா. சரி, ஒரு மனுஷனுக்கு நெருக்கம்னா என்ன சொல்லுங்க பாப்பா? நெருக்கம் ஏப்பா? பிரச்சனை வந்தால் நெருக்கம். என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை வந்தால் நெருக்கம். சரி, ரைட்டு. எப்படி? இப்போ ஒரு 4 இடத்துல நம்ம கடன் பட்டிருக்கோம். எத்தனை இடத்துல? 4 இடத்துல கடன் பட்டிருக்கோம். இப்போ நான் பாட்டு நிம்மதியாக இருக்கிறேன் பாருங்கள். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் எனக்கு நாளைக்கே வேணும்னு சொல்லுவான். அவன் பார்த்தா அதே நாளில் அவனும் எனக்கு நாளைக்கே வேணும்னு சொல்லுவான். இப்படி 4 பேரும் ஒரே நேரத்தில் நெருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம நெருக்கத்துக்குள்ள என்ன செய்கிறோம்? மாற்றம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு என்ன செய்யலாம்? வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு என் நெருக்கத்தையும் என் ஒடுக்கத்தையும் முறியடித்தனால இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்க போகிற. கைத்திட்டு அப்பக்கமே செலுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ நெருக்கம் வரும்போது நம்ம அங்கே எங்கேயும் ஓடக்கூடாது. பிரச்சனை வரும்போது அங்கேயும் ஓடக்கூடாது. நெருக்கனா அந்த கடன் பிரச்சனை மட்டும்தான் நெருக்கம் இல்லை. கடன் பிரச்சனை மட்டும்தான் நெருக்கமா? வேறு எதுவும் நெருக்கம் இல்லையா? வேறு நெருக்கமே இல்லையா? இருக்குல்ல. வீட்டுக்காரன் தண்ணி அடித்தானா பொண்டாட்டிக்கு நெருக்கம் இல்லையா? வீட்டுக்காரன் ஊரை விட்டு ஓடிட்டானா பொண்டாட்டிக்கு நெருக்கம் இல்லையா? கவனிங்க, நெருக்கம் பலவித நெருக்கம் இருக்கிறது, பலவித நெருக்கம் இருக்கிறது. சரியான முறையில் தொழிலில் ஒரு விருத்தி அடையலைன்னா நெருக்கம். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற வேலையாட்கள் போயிட்டாங்கன்னா நெருக்கம். சரியான முறையில் ஒரு ஆர்டர் கிடைக்கல அப்படின்னா நெருக்கம். இப்படி பலவித நெருக்கத்தின் மத்தியில் நீ இருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில் தள்ளப்பட்டிருக்கலாம். கணவர் தேவையில்லாமல் சத்தம் போடலாம், கணவர் தேவையில்லாமல் அடிக்கலாம், கணவர் தேவையில்லாமல் முறுமுறுக்கலாம், கணவர் தேவையில்லாமல் வல்லு விழுகலாம். இது ஒரு மனைவிமார்களுக்கு ஒரு நெருக்கம். இப்படி நெருக்கத்தில் பலவித நெருக்கம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு நெருக்கத்துக்காக அடிக்கப்படல, நெருக்கப்படல, எல்லா வித நெருக்கத்துக்காக அவர் நெருக்கப்பட்டிருக்காரு. ஆமேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஏசு 51:7 படி எல்லாம் சொல்லுங்கள். இயேசு நல்லா சொல்லுங்கள். இயேசு 53:7 படி அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டபடியால் என் நெருக்கத்திலிருந்து என் ஒடுக்கத்திலிருந்து இயேசு விடுதலை வாங்கி கொடுத்துட்டார். கைத்திட்டு அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. இப்போ கவனிங்க, நெருக்கம் இல்லாத மனுஷன் கிடையாது. அதாவது ஒரு பிள்ளையை படிக்க வச்சுட்டு நல்ல வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை. அது உங்களுக்கு நெருக்கம், அது உங்களுக்கு பாடு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் கடை வாங்கி பிள்ளைக்கு லோனை போட்டு படிக்க வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல, ஒரு சொல்ப சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்கு. அப்போ அதுக்குண்டான வேலை இல்லாதனால நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு என் பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு, என்ன செய்யணும் தெரியல, என் பிள்ளைக்கு நல்ல வருமானம் இல்லை, என்ன செய்யணும் தெரியலையே, அப்போ நீ கலங்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கிறது. அப்போனா அந்த நெருக்கத்தின் மத்தியில் எந்த காரியத்தில் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தை நீ கொண்டு வரணும். முன்னால் நெருக்கம் பலவித நெருக்கம் இருக்கும். இப்போ எந்த நேரத்தில் இப்போ நாளைக்கு ஒரு நெருக்கம் வருதுன்னா அந்த நெருக்கத்தை முன்னாடி கொண்டு வரணும். கடன் பிரச்சனை நெருக்கம், சண்டை நெருக்கம், பிரிவினை நெருக்கம், இப்படி பலவித நெருக்கம் இருக்குது. ஆனால் நாளைக்கு உனக்கு என்ன நெருக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நெருக்கத்தை முன்னால் கொண்டு வரணும். சரிங்களா? முன்னால் கொண்டு நீங்கள் பேசணும். ஆண்டவரை நீர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டபடியால் இந்த நெருக்கத்திலிருந்து நீர் விடுதலை கொடுக்கிறதுக்கு இன்றைக்கி போதுமானவர் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவே, நீர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டபடியால் எனக்கு இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு நீங்கள் எனக்கு போதுமானவர் இருக்கிறீங்க. என் நெருக்கத்தை மாற்றி அமைக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நெருங்கி குரலை கேட்டு விடுதலை கொடுத்தா
சொல்லுங்க. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. ஓகே, அப்ப நெருக்கத்தில் கூப்பிடுறது எப்படி கூப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே இந்த நாளும் கூட இந்த 4 பிரச்சனை இப்படி இருக்குது, என்ன செஞ்சு சமாளிக்கிறதுல அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே அப்பா. இப்போ இப்போ இங்கிட்ட ஒரு மிஷின் உங்களை ஒரு பட்டா மிஷின் உங்களை தள்ளுது, இங்கே ஒரு மிஷின் தள்ளுது. தள்ளும்போது 2 பக்கம் நெருக்குது. அப்போ என்ன செய்வீங்க? ஆஹா தள்ளுறியா தள்ளு தள்ளு, ஆஹா தள்ளுறியா தள்ளு அப்படின்னு சொல்லுவீங்க. ஐயோ 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 நெருக்குதே, ஐயோ நெருக்குதே அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையா? அதே போல் நீங்கள் கூப்பிடணும். எப்படின்னு கேட்டால், இப்போ யோனா இருக்கிறார், அவர் எப்படி சூழ்நிலை கூப்பிட்டாரு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோனா 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இங்கே பாருங்க, பாதாளம் என்ன தெரியுமா? கடலுக்கு அடியில். என்னது? கடல் மேலே மேல் மட்டம், அதுக்கு மேலே தரமட்டம். ஆனால் கடலுக்கு அடியில் எத்தனை 1000 கிலோமீட்டர் அடியில் இருக்குங்கிறது தெரியாது. கடலுக்கு அடியில் பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய செடி கொடிகள், இதெல்லாம் கடலுக்கு அடியில் இருக்குது. ஆனால் இந்த கடலுக்கு அடியில் இருந்து யோனா கூப்பிட்றார். புரியுதுங்களா? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள்லாம் மேல் மட்டத்தில், நம்மளாம் மேல் மட்டத்தில் இருக்கிறோம், காத்தோட்டத்தில் இருக்கிறோம். கடலுக்கு அடியில் ஒரு மீன், அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். அப்படிலாம் நம்ம போட்டால் செத்தே போயிடுவோம். அந்த மீனுக்கு கொண்டு ஒவ்வொரு பல்லும் உங்கள் உயரத்துக்கு ஒரு பல்லு இருக்கும் மீனுக்கு. எப்படி? உங்கள் உயரத்துக்கு ஒரு பல்லு, அப்போனா 24 பல்லு. அப்போ அப்படி வாயை திறந்த கப்புன்னு முடிச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த பல்லு என்ன செய்யும்? சல்லடே ஆக்கிரும். ஆனால் அந்த யோனாவை முழுங்கின உடனே அப்படியே கபக்கன்னு உள்ளே விட்டுருச்சு. வாயில் வச்சு என்ன செய்யலை? கடிக்கலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு சிக்கனை எடுக்கிறீங்கன்னா அப்படியே கப்புன்னு முழுங்கிடுவீங்களா? ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று இருக்குங்க, ஒரு போன்லெஸ் ஒன்று இருக்குது, அப்படியே எடுத்து அப்படி முழுங்குவீங்களா? என்ன, அந்த சிக்கன் எடுத்து அப்படி அப்படியே நல்லா இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு அந்த சிக்கன் பீஸ் என்ன செய்யும்? படுவாய் கடிக்கிறியான்னு சொல்லி அழுகும். அப்போ அதுக்கப்புறம் உள்ளே இறக்குவேன். அதே போல் யோனாவை அந்த சிக்கன் போல், அந்த மீனுக்கு யோனா எப்படி? ஒரு சின்ன சிக்கன் பீஸு போல், அவ்வளோ பெரிய திமிங்கலம், அவ்வளோ பெரிய மீன் பார்த்துக்கொள்ளுங்க, அவ்வளோ பல்லு. ஆனால் நல்ல காலம் அப்படியே ஹான்னு முழுங்கின உடனே அப்படியே உள்ளே இழுத்து வயிற்றுக்குள்ளே போய் உட்கார வச்சிருச்சு. அது வாயில் மட்டும் வச்சிருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க, வாயில் வச்சு கப்பு அப்படின்னு முடிஞ்சு போச்சு, நச்சிருக்கும். ஆனால் கர்த்தர் கிருபையில் யோனா உள்ளே போய் உட்காந்துக்கிட்டார். உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அவர் ரூமு மாதிரி இருக்கும், 10க்கு 10 ரூம்பு, 4 ரூம்பு இருக்கும் உள்ளே, 10க்கு 10 ரூம்பு, 4 ரூம்பு இருக்கும். அந்த ரூமுக்குள்ள உட்காந்துட்டு என்ன செய்தார்? என் தேவனே, என் ராஜனே, நீர் நினிவேக்கு போக சொன்னீர், நான் தர்சுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன், என்ன மன்னியும், என்னை மன்னித்து என்னை வெளியே கொண்டாந்து விட சொல்லுங்க. இந்த மீன் என்ன முழுங்கிருச்சு, நான் வாழ்வதா சாவதா? இந்த மீன் எப்போ என்னை போட்டு கடிக்குன்னு தெரியல, ஆனால் ஒவ்வொன்றா மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு, அது என்னான்னு தெரியல. பொடி மீனா மேலே விழுகுது, 4 மீன் 5 மீன் கடிச்சு மேலே துப்பிக்கிட்டு இருக்கு, உள்ளே உட்கார முடியல, குடல் நாத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது, என்னால் இருக்க முடியல. என் தகப்பனே, கரையில் கூட்டி கக்க விடுங்க, இயேசு மகாராஜா, என் ராஜாவே அப்படின்னு சொல்லி உள்ளே உட்காந்து என்ன பண்ணுறாரு? எங்கே உட்காந்து ஜெபிக்கிறாரு? மீன் வயிற்றுல. அதான் எப்படி போட்டிருக்குன்னா, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து. எப்படி போட்டிருக்கு? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அப்பனா கடலுக்கு அடியில் ஒரு மீன் வயிற்றுக்குள்ள இருந்து என்ன செய்றாரு? கத்துறாரு பாருங்க. நான் சொல்கிறேங்க இல்லைங்க ஐயா, இந்த யோனா பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குல இந்த சத்தத்தையே கேட்ட என் ராஜா. அதாவது கடலுக்குள்ளே அந்த மீனுக்குள்ளே அங்கிருந்து சத்தம் அங்கே அப்பாவுக்கு கேட்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஆலயத்திலிருந்து கேட்டதை அவர் கொடுக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், எப்பா உங்கள் அப்பா நினைக்காதீங்க, ஏசப்பா நினைங்க. தயவுசெய்து உங்கள் அப்பா நினைங்க, பராமரிக்கணும், தேவையில்லை சந்திக்கணும், காசு கொடுக்க வேணான்னு சொல்லலை. நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த அப்பனை மறந்துடணும். என்ன செய்யணும் சொல்லுங்கள்? நான் ஜெபிக்கும் போது இந்த பெத்த அப்பனை மறந்து, வசனத்தில் பிறந்த அப்பனை, ஜலத்தில் பிறந்த அப்பனை,
கூப்பிடுவேன். அப்பா எப்போதும் அப்பா கூட. இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்க அப்பா கூட எப்படி கூப்பிடுவீங்க? எப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்பா, எப்பா நாளைக்கு ஃபீஸ் கட்டணும்பா. அவர் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு, எப்பா எனக்கு தெரியாது நாளைக்கு ஃபீஸ் கட்டினா தான் ஸ்கூலுக்கு போவேன். அவர் விடையை பிடிக்கிட்டு இந்த பிள்ளை கேட்கும். எப்படி ரோட்டில் எழுத்தாத பேசி கேட்பேன். ஆனால் இந்த அப்பாட்ட தரையில் தான் பார்த்து கேட்பேன். அந்த அப்பாட்ட கேட்கும்போது கையை உயர்த்திட்டு வானத்தை பார்த்து எப்பா எப்பா எப்பான்னு கூப்பிடும்போது கை மேலே போகணும். எனக்கு சொல்லுங்க எப்பா, ஆக்ஷன் பண்ணுங்க. எப்பா எப்பா, அப்பப்பா, செல்லாப்பா, தங்கப்பா, அடிக்கப்பட்டாப்பா, நெருக்கப்பட்டாப்பா, கேட்கிறவனை பெற்றுக்கொள்வான்னு சொன்னாப்பா, அள்ளி கொடுக்குறாப்பா, தகப்பா, ஏசு மகாராஜா, என் செல்ல அப்பா இல்லையா, என்னை பிள்ளையா மாத்திட்டீங்களே, என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்களே, ஏசப்பா ஏசப்பா, அப்பா 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 ஏசப்பா, உங்களையே நம்பி நான் இருக்கிறேனே, அப்பா 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 ஏசப்பா, உங்களையே நம்பி தான் இருக்கேனே. பூமியில் எந்த அப்பனும் நம்பல, பூமியில் எந்த அப்பனையும் நம்பல, ஏசப்பா உங்களையே நம்பி இருக்கே, ஏசப்பா உங்களையே நம்பி இருக்கே. அப்பா 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 ஏசப்பா, எங்க செல்ல அப்பா, கண்ணு அப்பா, தங்க அப்பா, எனக்காக அடிக்கப்பட்டவரே என் அப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ வாயில் வந்து உளறு. இப்போ நான் உளறேன் இல்லை, அந்த மாதிரி அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அப்பா இன்னைக்கு ஒரு 18,000 தேவைப்படுது. அல்லேலூயா. அதை சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு கிடைக்கும்படி கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் சொன்னது தான். நீங்கள் ஒரு தடவை சொன்னால் 1,00,000 சொன்னதுக்கு உண்டான அடையாளம், நீங்கள் ஒரு தடவை சொன்னால் 1,00,00,000 தடவை சொன்னதுக்கு அடையாளம். அதனால் கேட்கிறவனை பெற்றுக்கொள்வான், நீங்கள் தான் சொன்னீங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் நீ திறக்க, நீங்கள் தான் சொன்னீங்க. அதனால் இன்றைக்கி என் பிரச்சனை 18,000 சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா 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 இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்க? கை தட்டுறீங்களா? பாட்டு வருது, புது பாட்டு வருது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி அப்பாவை என்ன போய் கனப்படுத்தி என்ன செய்யுங்க? கூப்பிட்டுருங்க. இப்படி கூப்பிடு தெரியுமா? யோனாவே கடலிலிருந்து கூப்பிட்டாரு, யோனா மீனிலிருந்து கூப்பிட்டாரு, அந்த பாதாளத்திலிருந்து கேட்டையே அப்பாவே, அந்த பாதாளத்திலிருந்து கேட்ட என் அப்பாவே. நான் அப்படி அல்ல, நான் யோனா போல அல்ல, நான் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன். அவருக்காக நீங்கள் ரத்தம் சிந்தலை, ஆனால் எனக்காக ரத்தம் சிந்தன அப்பா. அவர் பழைய ஏற்பாடு விசுவாசி, நான் புதிய ஏற்பாடு விசுவாசி. நான் கிருபையின் காலத்தில் இருக்கேன், நான் கேட்டால் உடனே கிடைக்கும். மீன் வயிற்றுல யோனாக்கு தந்தவரே, நான் உங்க ஆலயத்திலிருந்து கேட்கிறேன் தாங்கப்பா. மீன் வயிற்றுல யோனாவுக்கு தந்தவர். அல்லேலூயா. சரி, யோனா 2:2 நெருக்கத்தில் கர்த்தரை கூப்பிட்டாரு. எங்க இருந்து கூப்பிட்டாரு? எங்க? பாதாளத்துக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள கூப்பிடும் போது கேட்டாரு, கேட்கலையா? உங்களுக்கு தருவாரா தர மாட்டாரா? அப்போ என்ன செய்யணும்? இந்த வேர்டை யூஸ் பண்ணணும். எந்த வேர்டை யூஸ் பண்ணணும்? எந்த வேர்டை யூஸ் பண்ணணும்? அப்பா, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்ட அந்த யோனாக்கே ஜெபத்தை கேட்டு அந்த பெரிய மீன் நீந்தி கடல் நடுவில் இருந்த கடல் நீந்தி சர்ன்னு பறந்து வந்து அப்படியே கரையில் அப்படி கக்கிச்சு பாரு. அப்படியே மணலில் வந்து போட்டுருச்சு. கடல் கரையில் வந்து அப்படியே கடல் அப்படி நிற்கிது. கரை அங்கே இருக்குது, 5 கிலோமீட்டர் கடல். இங்கே நிற்கிது மீன், அப்படியா கத்துது. அப்படியே அப்படின்னு சொல்லிச்சு பாரு. அங்கே போய் விழுந்தார். பார்த்துக்கணும், சோழி முடிஞ்சு. கடலும் தப்பிச்சிட்டாரு. அதே போல் கடல் போல் பிரச்சனை இருக்கிறதா? கடல் போல பிரச்சனை இருக்கிறதா? உன் கரையில் கர்த்தர் உன்னை ஏற்ற போகிறாரு, கரையில் தள்ள போகிறாரு, கரையில் தள்ளி விட போகிறாரு. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? இவருக்கு செஞ்சவர் எனக்கும் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, இந்த யோனாக்கு செஞ்சவர் எனக்கு செய்வார். அந்த வசனம் கையை, இந்த யோனா ஏ யோனா யோனாவே, ஏ யோனாவே, அப்போ நினைவுக்கு அனுப்புனா நான் ஒழுங்காக போயிருக்கலாம். அப்படி போயிருந்தேன். இந்த தேவையா? இருந்தாலும் அப்பா காப்பாற்றிட்டார்ல. ஆனால் நான் இயேசுவின் ரத்தத்தில் என் பாவம் மன்னிச்சிருக்கிறது. அதனால் நான் கேட்டால் கொடுப்பாரு. ஆமேன். இன்னொரு வசனம், சங்கீதம் 131:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பி வைத்தேன். இடி முழக்கம்
கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. இங்க பாரு, அவர் அக்கினியில் பதில் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு வசனத்தை படித்தோம். இதில் என்ன படித்தோம்? அக்கினியில் நீ ஜெபிக்கும் போது எப்படி பதில் கொடுப்பாரு? ஆனால் இப்போ எப்படி பதில்? நான் உனக்கு ஒரு இடியை கேள்விப்பட்டிருக்கேன். இடி இடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இடி விழுந்தால் ஒரு கட்டடமே போயிடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு. இங்கே இருங்க. இப்போ இடி கிழக்கு பக்கம் வருது, மேற்கு பக்கம் வருது, உங்களால் சொல்ல முடியுமா? இடி எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இடி முழக்கம் எப்படி உனக்கு தெரியாமல் நீ கேட்குறியோ அதே போல் எங்கேருந்து உனக்கு அற்புதம் வருதோ தெரியாது, எங்கேருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் தெரியாது, எங்கேருந்து உனக்கு சுகம் கிடைக்கும் தெரியாது. நான் இடி முழக்கம் போல உனக்கு பதிலை கொடுப்பேன். ரெத்தாலாம் ரப்புலாம். வசனத்தை கவனிங்க, எப்படி அருமையான வசனம். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீரத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். அவர் சொல்ல பாருங்க, உன்னை சோதிச்சிட்டப்பா, உன்னை அறிஞ்சிட்டேன், இப்போ உனக்கு பதில் கொடுக்குறேன். இடி முழக்கம். அல்லேலூயா. அப்புறம் என்ன உனக்கு தேவைகள் எங்கே சந்திக்கப்படும் தெரியுமா? அது நீ ஒரு ஆளை எதிர்பார்த்து இவர் மூலமாக எனக்கு வருது, இவர் மூலம் எனக்கு வருதுன்னு பார்ப்பா. கர்த்தர் சொல்கிறாரு, இடி முழக்கம் எங்கேருந்து வருதுன்னு உனக்கு தெரியாது, உனக்கு எங்கேருந்து அற்புதம் நடக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி உனக்கு நான் பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இப்போ சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அப்ப நெருக்கத்தில் கர்த்தரை கூப்பிட்டு என்ன செய்வார்? எங்க வைப்பாரு? நெருக்கம்னா ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் நீ நெருக்க வரும்போது அவரை கூப்பிட்டனா அவரை கொண்டு போய் விசாலத்தில் வச்சிருவார். ஒரு விரிவான இடத்துல, ஒரு விசாலமான இடத்துல என்ன வச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டு தலை கண்டது. அப்படா நெருக்கத்தின் மத்தியில் உன் சத்துரு உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் கண்ணு முன்னாலேயே ஒரு நெருக்கத்தை எடுத்து போட்டு கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு. சங்கீதம் 59:16. சங்கீதம் 59:16. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். இப்போ கவனிங்க, நாளை காலை ஒரு 11 மணிக்கு ஒரு 12 மணிக்கு ஒரு பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியிருக்கிறது, ஒரு பிரச்சனையை முடிக்க வேண்டியிருக்கிறது. ஓகே, அப்போ அந்த நேரத்தில் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நானும் உம்முடைய வல்லமை என்ன செய்யணும்? பாடி. ஹலோ, அவருடைய வல்லமையை பாடணும். எப்படி பாடணும்? எந்த நேரத்தில் பாடணும்? என்ன சொல்லுங்க? அவர் வல்லமையை பாடணும். எப்படி பாடணும்? அவர் வல்லமையை செங்கடலை பிளந்தவரே ஸ்தோத்திரம் கானானிய ஸ்திரீக்கு அப்படின்னு சொல்லி அவர் வல்லமைகளை ஒவ்வொன்றும் என்ன செய்யுங்க? பாடுங்க. எப்போ பாடணும்? காலையில் பாடி அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு என்ன செய்யுங்க? புகழுவேன். அவர் கிருபை மகிழ்ச்சியோடு புகழுங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு நெருக்கம் உன்னை விட்டு வெளியேறிடும். இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிங்க. சங்கீதம் 59:16. சங்கீதம் 59:16. வல்லமையை பாடி இங்க இருங்க. நானு சத்தமா நானு உம்முடைய வல்லமைய பாடி காலையில உம்முடைய கிருபைய மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் புகழ்வேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். காலையில் எந்திரிச்சு வேகமாக துதிச்சு பாட்டை பாடி மகிழ்வேன், ஆடி பாடுவேன் அப்படின்னு சொல்லி பாடுங்க. அப்படி பாடிக்கிட்டே இருக்கும் போதே உங்களுக்கு உண்டான நெருக்கம் அது உங்களை விட்டு வெளியேறிடும். புரியுதா புரியலையா? காலை எந்திரிச்சு துதிப்பாட்டை பாடிடுங்க. எப்படி பாருன்னு கேட்டா இங்க இருங்க. அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். காலங்காத்தால வாயில உபத்திரம் வந்துடக்கூடாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு காலையே. இப்படி பாட்ட பாடாத. அல்லேலூயா. இது பாடு, அப்புறம் பாடு. இப்ப முதல் எடுத்தோன்னு அவர் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட அப்படின்னு சொல்லி அவர் செய்த வல்லமை, அவர் செய்த அற்புதத்தை நீ என்ன சின்ன பாட்டா பாடணும். எப்படி பாடணும்? ஹலோ, அவர் வல்லமை என்ன செய்யணும்?
எதை பாட சொல்லியிருக்கு? கிருபை. பாட்ட அவர் வல்லமை என்ன செய்யணும்? பாடணும். செங்கடலை பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு மகிழ்ச்சியோடு அவரை உயர்த்துங்க. மகிழ்ச்சியோடு உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயா துள்ளுதையா, நல்லவரே அப்படி இழுக்காம நல்லவரே வல்லவரே போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் இயேசு ராஜா, உம்மை உயர்த்துவேன் உம்மை போற்றுவேன் உம்மை வாழ்த்துவேன் வணங்குவேன், நல்லவரே ஓ வல்லவரே ஓ உன்னதரே ஓ உயர்ந்தவரே அப்படின்னு சொல்லி இப்படி போட்டேன்னா காலைல சோறு வராது. நீ உம்மை உயர்த்தி உயர்த்தி அப்படின்னு ஆயிரும். அதனால் வல்லமைகளை என்ன செய்யணும்? பாடணும். ஓகே, அடுத்து சங்கீதம் 9:9 முடிக்கிறப்பா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களே அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 4:1 நீதியின் தேவனே நான் கூப்பிடுகள் எனக்கு செவிகொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினேன், எனக்கு இறங்கி விண்ணப்பத்தை கேட்டரலாம். அப்படியெல்லாம் எந்திரிச்சிருப்போம். சோதரம் 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 தரி கபாலா தூணாமா தாரா காலா தூணாமாலா தாரா. அப்பா, இந்த மாதிரி வசனங்களை கேட்கும்போது மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வசனத்தில் விட்டுறாதீங்க ராசா, இந்த வசனத்தில் பிடிச்சிக்குங்க. அல்லேலூயா, இந்த வசனத்தை பிடிச்சிக்குங்க, வசனத்தை நோட் பண்ணுங்க. நெருக்க நேரத்தில் பாடு நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லுங்க, விட்டுறாதீங்க. அப்பா அவங்கள, அதாவது மீன் வயிற்றுலேருந்து ஜெபத்தை கேட்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டு, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டு, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தா, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தா, கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே. தகப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பிள்ளைய மேலே நெருக்கத்திலிருந்து இன்றைக்கி விடுதலை கொடுத்துட்டீங்க. நெருக்கம் விலகட்டும், விசாலமான வழிகள் உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.